எனது அன்பிற்கினிய மாணவர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் பாடம் எதை பற்றியது என்றால், நம் கல்லூரியில் அடிக்கடி நாம் உபயோகப்படுத்தக்கூடிய SMAW வெல்டிங் செயல்முறை பற்றியதே. இந்த செயல்முறையில் நாம் உபயோகப்படுத்தும் எலக்ட்ராடுகள், அதாவது தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் மின்முனைகள். இந்த மின்முனைகளை எழுத்துக்கள் மற்றும் எண்கள் அடங்கிய தொகுப்பின் மூலம், அதாவது அல்ஃபா நியூமரிக் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுகின்றவாறு, எழுத்துக்கள் மற்றும் எண்கள் அடங்கிய தொகுப்பின் மூலம் ஒரு எலக்ட்ராடினது செயல்திறன், அதன் ஃப்ளக்ஸ் ஆனது எந்த வகையான ஃப்ளக்ஸ் என்பதை பற்றியும், அந்த மின்முனையை எந்த போலாரிட்டியில் பயன்படுத்த வேண்டும், அதாவது பாசிட்டிவில் பயன்படுத்த வேண்டுமா அல்லது நெகட்டிவ் முனையில் பயன்படுத்த வேண்டுமா என்பதை பற்றி நமக்கு அறிவுறுத்துவதற்கு இதில் எண்கள் மற்றும் எழுத்துக்கள் அடங்கியுள்ளது. மேலும் இந்த எலக்ட்ராடுகளில் எக்ஸ் கதிர்வீச்சு ஆனது எவ்வளவு வெளிப்படும் என்பதை பற்றியும் இந்த கோடிங்கானது நமக்கு தெரிவிக்கிறது. சரி, வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாமா? இங்கே 3 நாடுகளில் உபயோகப்படுத்தப்படும் எலக்ட்ராடு கோடிங்குகளை காட்டியுள்ளேன். முதலாவதாக நீங்கள் பார்க்கும் ஒன்றானது BIS என்று ஆரஞ்சு நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ள EB5426H1JX என்ற எலக்ட்ராடு கோடிங்கானது நம் நாட்டில் பயன்படுத்தக்கூடியது, அதாவது இந்திய நாட்டில் உபயோகப்படுத்தப்பட்ட, இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கோடிங் முறை, நம் நாட்டின் முறையில் எலக்ட்ராடுகளை இவ்வாறே குறிப்பிடுவோம். இதன் மூலமே எலக்ட்ராடுகளை அடையாளம் காணவும் இயலும். சரியா? அடுத்ததாக AWS, இது அமெரிக்கன் வெல்டிங் சிஸ்டம். இது அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ராடு வெல்டிங் கோடிங். இதன் மூலமே அவர்கள் எலக்ட்ராடுகளை அடையாளம் காண்பார்கள். அவர்கள் பயன்படுத்துவதோ 4 எண் கோடிங், 5 எண் கோடிங் என்று கூறுவார்கள். வேறொன்றும் பெரிதாக இல்லை. E என்ற எழுத்திற்கு பின்னால் 4 எண் வந்தால் அது 4 எண் கோடிங். E என்ற எழுத்திற்கு பின்னால் 5 எண் வந்தால் அது 5 எண் கோடிங். இது இரண்டிற்குமே உங்களுக்கு உதாரணம் கொடுத்துள்ளேன். உங்கள் திரையில் நீங்கள் காணலாம். அதன் பிறகு BS எனும் பிரிட்டிஷ் சிஸ்டம், 3வது வகை சிஸ்டம். இது பிரிட்டிஷ் நாட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ராடு கோடிங் ஆகும். அவர்கள் இவ்வாறு தான் அவர்களது எலக்ட்ராடுகளை குறிப்பிடுவார்கள். எந்த வகையான எலக்ட்ராடு என்பதை இந்த அல்ஃபா நியூமரிக் வடிவில் தான் அவர்கள் பிறருக்கு விளக்கி கூற இயலும். எந்த ஒரு வெல்டரும் இந்த எலக்ட்ராடு கோடிங் மூலமே எலக்ட்ராடுகளை தேர்வு செய்வார்கள். சரியா? இப்போது உங்கள் திரையில் உள்ள அனைத்து நாட்டினது, இந்த 3 நாட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எலக்ட்ராடு கோடிங்களை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். சரி, வாருங்கள் அடுத்த பக்கத்திற்கு செல்லலாம். இப்போது உங்கள் திரையில் தெரிவது எந்த வகையை சார்ந்த, அதாவது எந்த நாட்டை சார்ந்த எலக்ட்ராடு கோடிங் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? முதல் பக்கத்தில் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இங்கே பார்த்தீர்களா? நமது நாட்டின் கோடிங், நமது நாட்டில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ராடுகளுக்கான கோடிங் தான். அதை பற்றி இப்போது உங்களுக்கு விளக்கி கூறப்போகிறேன். கவனியுங்கள். நமது நாட்டு கோடிங்கான EB5426
H1JX. இந்த கோடிங்கை இரண்டாக பிரிக்கிறார்கள். முதல் பாகமான EB5426 என்பது முதன்மை குறியீடுகள் மெயின் கோடிங் என்றும், இரண்டாம் பாகமான H1JX கூடுதல் குறியீடுகள் அடிஷ்னல் கோடிங் என்றும் கூறுவார்கள். நன்கு கவனியுங்கள். இன்னொரு முறை கூறுகிறேன். நமது நாட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எலக்ட்ராடு கோடிங்கானது உங்கள் திரையில் இப்போது தெரிகிறது. பச்சை நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோடிங்கில் பச்சை நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள EB5426 என்ற முதல் பாகமானது முதன்மை குறியீடு என்றும், மஞ்சள் நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள H1JX என்பது கூடுதல் குறியீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில், ஆங்கிலத்தில் அடிஷ்னல் கோடிங் என்பார்கள். இவ்வாறாக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. சரியா? சரி, வாருங்கள் அடுத்த பக்கத்திற்கு போகலாம். இப்போது உங்கள் திரையில் தெரிகிறதா? நமது நாட்டின் வெல்டிங் கோடிங்கில் உள்ள நமது நாட்டின் வெல்டிங் கோடிங்கில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் எண்ணிற்கும் உரிய அர்த்தங்களை உங்களுக்கு கூறப்போகிறேன். சரியா? சரி. முதல் எழுத்தான இந்த கோடிங்கில் உள்ள முதல் எழுத்தான இ எனும் எழுத்து எதை கூறுகிறது என்றால், இது ஒரு மேனுவல் முறையில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ராட் என்று நமக்கு குறிப்பிடுகிறது. அதாவது கை முறையில் உபயோகப்படுத்தக்கூடிய எலக்ட்ராடு. சரியா? சில நேரங்களில் எலக்ட்ராடுகளை மிஷினில் பொருத்தியும் வெல்டு செய்வார்கள். அதற்கென தனியாக ஒரு எலக்ட்ராடுகள் உள்ளது. அதற்கான கோடிங்கும் வேறு. ஆனால் நாம் இப்போது பார்ப்பது, திரையில் கண்டு கொண்டிருப்பது எதுவென்றால், கைமுறையில் உபயோகப்படுத்தக்கூடிய எலக்ட்ராடு கோடிங், அதுவும் இந்திய கோடிங். சரியா? இதில் முதல் எழுத்தாக வரக்கூடிய இ எதை குறிப்பிடுகிறது என்றால், இது ஒரு கைமுறையிலான எலக்ட்ராடு என்பதை குறிக்கிறது. ஓகே. இந்த கோடிங்கில் இரண்டாவது எழுத்தாக வரக்கூடிய, அதாவது சிவப்பு நிறத்தில் உங்கள் திரையில் தோன்றக்கூடிய பி, இதில் சிவப்பு வண்ணத்தில் உள்ள எழுத்தின் இடத்தில் வேறு என்னென்ன எழுத்துக்கள் வரலாம் என்பதையும் அது என்ன பொருள்படும் என்பதையும் கீழே காட்டப்பட்டுள்ளது. சரியா? அதாவது இந்த கோடிங்கில் இரண்டாவதாக வருகின்ற எழுத்து சிவப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எழுத்தான பியில் அந்த இடத்தில் வேறு என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் வரலாம், அப்படி வந்தால் அந்த எழுத்திற்கு என்ன பொருள் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த கோடிங்கில் ஈக்கு பக்கத்தில் ஏ என்ற எழுத்து வந்தால் அது ஆசிட் என்று பொருள்படும். சி என்று வந்தால் செல்லுலோசிக், பி என்று வந்தால் பேசிக், ஆர் என்று வந்தால் ரூட்டைல், ஆர் என்று வந்தால் ரூட்டைல் கனத்த பூச்சி. எஸ் எனும் எழுத்து வந்தால், அதாவது பச்சை நிறத்தில் ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டுள்ள எஸ் என்ற எழுத்து அந்த இடத்தில் வந்தால் மேலே குறிப்பிடப்பட்டவை அல்லாத இதர வகையைச் சேர்ந்த ஒரு எலக்ட்ராடு என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. புரிந்ததா? புரியவில்லை என்றால் இந்த வீடியோவின் இந்த பாகத்தை திரும்ப போட்டு கேளுங்கள். சரி, வாருங்கள் அடுத்த பக்கத்திற்கு போகலாம். ஓகே. இப்போது எலக்ட்ராடு கோடிங்கில், இந்திய எலக்ட்ராடு கோடிங்கில் மூன்றாவது எண்ணாக வரக்கூடிய இந்த கோடிங்கில் நன்கு கவனியுங்கள், எழுத்தல்ல எண். சரியா? இந்த கோடிங்கை பொறுத்தவரையில் கோடிங்கை நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எழுத்து எது எண் எது என்பதில் உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. சரியா? இபி என்பது எழுத்து, 5 என்பது எண். சரியா? இப்போ இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் மூன்றாவது இடத்தில் வரக்கூடிய, அதுவும் சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள 5 என்ற எண் எதை குறிப்பிடுகிறது, அந்த இடத்தில் வேறு என்னெல்லாம் வரலாம் என்பதையும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சரியா? புரிகிறதா? அதாவது இந்த கோடிங்கில் மூன்றாவது எண்ணாக வரக்கூடிய
5 என்ற எண், சிவப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 5 என்ற எண் இருக்கும் இடத்தில் வேறு என்ன எண்கள் வரலாம் என்பதை பாருங்கள். கீழுள்ள அட்டவணையில் குறிப்பிடப்படும் எண் என்று உள்ளதல்லவா, அதில் என்னென்ன எண்கள் உள்ளது? 4, 5 என்ற 2 எண் மட்டுமே உள்ளது. ஆக இந்த கோடிங்கில் 3வது இடத்தில் இந்த 4 அல்லது 5 என்ற 2 எண்களே வர முடியும், வரும். சரியா? அவ்வாறு வந்தால் அதற்கு என்ன பொருள் என்பதை இந்த அட்டவணையில் நன்கு கவனியுங்கள். இப்போது நம் கோடிங்கில் 3வது எண்ணாக உள்ளது 5. எனவே 3வது எண்ணிற்கு நேராக பாருங்கள். அதிகபட்ச இழு வலிமை Nm/mm² என்று குறிப்பிடப்பட்டுள்ள இடத்திற்கு கீழாக 5ற்கு நேராக பார்த்தால் 510 to 610 என்ற இழு வலிமை வேல்யூவை குறிக்கிறது. நெகிழ்வு வலிமை குறித்த குறைந்தபட்ச நெகிழல் வலிமை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 5ற்கான நெகிழல் வலிமை எவ்வளவு என்று இங்கே பார்க்க முடிகிறது நம்மால், 360. சரியா? இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி வைத்தால் அதற்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் மேற்கண்ட EB5426H1JX என்று குறிப்பிடப்பட்டுள்ள எலக்ட்ராடு கோடிங்கில் 3வது எண்ணாக 5 என்ற எண் வந்தால் அது எதை குறிப்பிடும்? அவ்வாறு கேட்டால் அது இழு வலிமை, நெகிழல் வலிமை, இதைத்தான் குறிக்கும் என்று சாதாரணமாக கூறும் அளவிற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். சரியா? 5 என்று வந்தாலும் சரி, 4 என்று வந்தாலும் சரி, அது எதை குறிப்பிடும் என்று கேள்வியில் உங்களுக்கு கேட்கப்பட்டால் அதற்கு நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அது வேறொன்றும் குறிக்கவில்லை, இழு வலிமையையும் நெகிழல் வலிமையை மட்டுமே குறிக்கிறது என்று தெளிவாக அடித்து சொல்ல வேண்டும். சரியா? ஓகே. இப்போது மேற்கண்ட கோடிங்கில் 4வது எண்ணாக வரும் 4 என்ற எண் எதை குறிக்கிறது என்பதை பார்க்கும் முன்பு இந்த அட்டவணையை நன்கு பார்த்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக தான் அந்த 4 என்ற எண்ணிற்கு ஆன பதில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சரியா? சரி, வாருங்கள் பார்ப்போம். இப்போது 5ற்கு நேராக என்ன இருக்கிறது? 510 to 610 என்று இருக்கிறதா? சரியா? இப்போ அடுத்த பக்கத்திற்கு போவோம். இப்போது பாருங்கள், EB5 என்று 5ஐ சிவப்பு வண்ணத்தில் குறிப்பிட்டுள்ளேன். அப்போ முதல் அட்டவணையில் 5 என்று குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் என்ன இருந்தது? 510 to 610. நெகிழல் வலிமை என்ன இருந்தது? 360. இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த படத்தில் உங்களுக்கு 2 அட்டவணை காட்டியுள்ளேன். ஒன்று 410 to 510, மற்றொன்று 510 to 610. முதல் அட்டவணையில் 5ற்கு நேராக எது இருந்தது? 510 to 610 அல்லவா? அப்போது நீங்கள் எதை பார்க்க வேண்டும்? 510 to 610 என்ற இந்த அட்டவணையைத்தான் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். சரி, இப்போ இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது இடத்தில் வரக்கூடிய 4 என்ற எண் எதை குறிக்கிறது என்று இந்த 510 to 610 என்ற அட்டவணையில் தான் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். இந்த 4 என்ற எண்ணுக்கு நேராக உள்ளதை நீங்கள் பாருங்கள். என்ன இருக்கிறது? 20. 20ற்கு நேராக என்ன இருக்கிறது? 27 Joule/30°C. சரியா? -30°C என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எதை குறிக்கிறது? இந்த எண் எதை குறிப்பிடுகிறது என்று பார்த்தால் மேலே பாருங்கள், நீட்டிப்பு மற்றும் மோதுதல் வலிமை. சரியா? ஒரு எலக்ட்ராடிற்கு தேவையான நீட்டிப்பு வலிமை மற்றும் மோதுதல் தேவைகளை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? ஆகவே எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது இடத்தில் வரக்கூடிய எண் எதை குறிக்கும் என்று உங்களிடம் கேட்டால் வேறொன்றும் இல்லை, அது நீட்டிப்பு மற்றும் மோதுதல் வலிமையை குறிப்பிடுகிறது என்று சாதாரணமாக கூறும் அளவிற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். சரி, அந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது எண் இடத்தில் வேறு என்னென்ன எண்கள் வரலாம் என்பதும் இந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்கு பாருங்கள். அந்த 4ற்கு நேராக மேலும் கீழும் என்னென்ன எண்கள் உள்ளது? 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது எண்ணாக 0 வரலாம்,
1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். எது வேண்டுமாயினும் வரலாம். சரியா? நீங்கள் கவனிக்க வேண்டியது முதல் எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த அதிகபட்ச இழு வலிமை அதற்கு நேராக உள்ள அளவை பார்த்துவிட்டு மட்டுமே இந்த அட்டவணைக்கு வர வேண்டும். இல்லை என்றால் உங்கள் கருத்து தவறாகிவிடும். சரியா? நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, சரி. அடுத்த இதற்கு போகலாம். இது புரியவில்லை என்றால் நான் இப்போது பேசிய பதிவை திரும்பவும் கேட்கவும். சரியா? அடுத்த பக்கத்திற்கு போகலாம். இப்போது பாருங்கள், மேற்கண்ட கோடிங்கில் 5வது இடத்தில் வரும் எண் 5வது இடத்தில் வரும் 2 என்ற எண், பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள 2 என்ற எண்ணின் இடத்தில் வேறு என்னென்ன எண்கள் வரலாம் என்று பார்த்தால் கீழே வரிசையாக காட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். 1லிருந்து 6 வரை எந்த எண் வேண்டுமானாலும் இந்த எலக்ட்ராடு கோடிங்கின் 5வது இடத்தில் உள்ள அந்த இடத்தில் 5வது இடத்தில் இந்த எண்ணில் எது வேண்டுமானாலும் வரலாம். அதன் பொருள் என்னவென்று உங்களுக்கு நன்கு காட்டப்பட்டுள்ளது. இப்போது பச்சை நிறத்தில் உள்ள 2 என்ற எண் எதை குறிக்கிறது என்று பாருங்கள். நெடுக்கு கீழ்நோக்கிய நிலை தவிர எல்லா நிலைகளிலும். நெடுக்கு கீழ்நோக்கிய நிலை என்றால் என்னன்னு புரிகிறதா? நெடுக்கு கீழ்நோக்கிய நிலை என்றால், நெடுக்கு என்றால் வெர்டிக்கல் பொசிஷன். சரியா? வெர்டிக்கல் பொசிஷனில் கீழ்நோக்கிய நிலையை தவிர, அதாவது டவுன்ஹில் என்றும் கூறுவார்கள் அதை. சரியா? அந்த டவுன்ஹில்லிற்கு மட்டும் இது பொருந்தாது. அந்த நிலையை தவிர எந்த நிலை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறொன்றுமில்லை. சரியா? 2 என்ற எண்ணிற்கு அர்த்தம் பொருள்பட்டதா உங்களுக்கு? அந்த பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள 2 என்ற எண் எதை குறிக்கிறது? நெடுக்கு கீழ்நோக்கிய நிலை தவிர எல்லா நிலைகளிலும் என்று குறிக்கிறது. சரியா? சரி, வாருங்கள் அடுத்த பக்கத்திற்கு போகலாம். சரி, இப்போது இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் முதல் பாகத்தில், அதாவது முதன்மை கோடிங் என்று கூறினோம் அல்லவா? நினைவுள்ளதா? இந்த கோடிங்கில் முதல் பாகம் 2ஆம் பாகம் என்று பிரித்தோம் அல்லவா? இந்த கோடிங்கின் முதன் பாகத்தில் கடைசியாக வரக்கூடிய 6 என்னும் எண். சரியா? 6 என்னும் எண், அதாவது H1ற்கு முன்பு வரக்கூடிய எண் எதை குறிக்கிறது என்று உங்களை கேட்டால், இந்த அட்டவணையில் 6 என்ற எண்ணிற்கு நேராக பாருங்கள். இந்த 6 என்ற எண் எதை குறிப்பிடுகிறது என்றால், இந்த எலக்ட்ராடினை உங்கள் ஆர்க் வெல்டிங் மிஷினின் இந்த எலக்ட்ராடை எந்த போலாரிட்டியில் பொருத்த வேண்டும் என்பது குறித்து காட்டவே இந்த 6 என்ற எண் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 6 என்ற எண்ணிற்கு நேராக பாருங்கள், என்ன போட்டிருக்கிறது? ப்ளஸ். சரியா? அப்போ மிஷினின் பாசிட்டிவ் டெர்மினலில் உங்களோட எலக்ட்ராடு ஹோல்டரோட லீடை பொருத்த வேண்டும். அதாவது எலக்ட்ராடு ஹோல்டரிலிருந்து வரக்கூடிய ஒயரை, லீடை ப்ளஸ் போலாரிட்டியில் இணைக்க வேண்டும். புரிகிறதா? அப்போ எர்த்து கிளாம்ப் எதில் இருக்கணும்? மைனஸில் இருக்கணும். சரியா? ஓகேவா? சரி, இப்போ இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 6வது இடத்தில் வேறு என்னென்ன எண்கள் வரலாம் பாருங்கள். இந்த அட்டவணையை எண் என்ற இடத்தின் கீழே காட்டப்பட்டுள்ளது பாருங்கள். அத்தனை எண்களும் அதில் வரலாம். அதாவது 0 முதல் 9 வரை எந்த எண் வேண்டுமானாலும் வரலாம். அது குறிப்பிடும் போலாரிட்டியும் உங்களுக்கு இந்த அட்டவணையில் பார்க்க முடியும். அந்த போலாரிட்டியில் பொருத்தினால் என்ன ஆம்பியர் வைக்க வேண்டும், அதாவது என்ன வோல்டேஜ், மின்னோட்டம், ஆம்பியர் அல்ல மின்னோட்டம் எவ்வளவு உங்கள் ஆர்க் வெல்டிங் மிஷினில் அமைக்க வேண்டும் என்பது அதில் காட்டப்பட்டுள்ளது. வோல்டேஜ். சரியா? புரிகிறதா? வோல்டேஜ் திருவை கொண்டு
எவ்வளவு வோல்டேஜ் பொருத்த வேண்டும், அமைக்க வேண்டும் என்று இதில் காட்டப்பட்டுள்ளது. இந்த 6 என்ற எண்ணிற்கு நேராக பாருங்கள். எலக்ட்ராடு ஹோல்டரை மிஷினின் ப்ளஸ் முனையில் இணைக்க வேண்டும். அவ்வாறு ப்ளஸ் முனையில் இணைத்தால் எவ்வளவு வோல்டேஜ் வைக்க வேண்டும் என்று காட்டப்பட்டுள்ளது பாருங்கள். 70. சரியா, 70 வைக்கணும். ஓகேவா. ஒருவேளை இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 6வது இடத்துல இந்த 6க்கு பதிலாக 0ன்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 0 எனும் எண் குறிப்பிடுவது நேர் மின்னோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ராடுகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 0ன்னது என்னது, ப்ளஸுக்கு மட்டும்தான். சரியா. அதே மாதிரி 2 அப்படின்னு வந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் போலாரிட்டி, நெகட்டிவ் போலாரிட்டி ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். சரியா. 2ன்ற எண் அந்த இடத்துல வந்துச்சுனாக்கா, அதாவது H1க்கு முன்னாடி 2ன்ற எண் வந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் போலாரிட்டிலையும் பயன்படுத்தலாம், நெகட்டிவ் போலாரிட்டிலையும் எலக்ட்ராடை பொருத்தி பயன்படுத்தலாம். அதாவது எலக்ட்ராடு ஹோல்டரை ப்ளஸ்லையும் யூஸ் பண்ணலாம், மைனஸ்லையும் யூஸ் பண்ணலாம். எதில் 2ன்ற நம்பர் வந்துச்சுன்னா. சரியா. ஓகே, சரி, அடுத்தது பார்ப்போமா. ஓகே, இதில் ஒவ்வொன்றும் தெளிவாக உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையில் ஒரே இடத்தில் எல்லா எழுத்தின் வகையையும் பற்றி, அது என்ன விளக்குகிறது என்பதையும் பற்றியும் பார்த்து விடலாம். நன்கு உற்று நோக்குங்கள். இந்த எலக்ட்ராடு கோடிங்கு முதல் பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள அதே எலக்ட்ராடு கோடிங் தான். ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கு நேராகவும் அது என்னென்ன சொல்ல வருது, நமக்கு அந்த எலக்ட்ராடை பற்றின என்னென்ன விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்ட அந்த கோடிங் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கான விளக்கமும் இந்த அட்டவணையில் தந்திருக்கேன். நல்லா பாருங்கள். சரியா. ஓகே, இப்போ இ எனும் எழுத்துக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஜூம் பண்ணியிருக்கேன், நல்லா தெரியுதா. ஈன்ற எழுத்துக்கு நேராக பாருங்கள். இ எனும் முன்னெழுத்து கைமுறையிலான மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கிற்கான பூச்சு செய்யப்பட்ட எலக்ட்ராடு என்பதையும், இது துருத்து முறையில் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ராடு என்பதையும் குறிக்கிறது. அதாவது எலக்ட்ராடு மேலே ஃப்ளெக்ஸு பூச்சி பூசியிருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸு பூச்சி வந்து 2 விதமாக பூசுவாங்க. ஒன்று வந்து எப்படி, அதாவது அந்த ஃப்ளெக்ஸு வந்து தண்ணி மாதிரி கரைச்சி ஒரு டம்ளரில் இருக்கதா கற்பனை பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே இந்த கம்பியை என்ன பண்ணாங்க, உள்ளே அமுக்கி எடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த டீயில் வந்து பிஸ்கெட்டை நினச்சி எடுக்கிற மாதிரி, புரியுதா. அந்த கரைசலில் ஃப்ளெக்ஸு கரைசலில் உங்கள் கம்பியை வந்து நினச்சி எடுப்பாங்க. அப்படி நினச்சி எடுத்தால் எப்படி இருக்கும், மேலே பூசியிருக்க பூச்சி சரியாக படிஞ்சிருக்குமா, எல்லா இடத்துலையும் சரியான ஒரே அளவிலான ஃப்ளெக்ஸு பூச்சி இருக்குமா, இருக்காது. சரியா. அதனால தான் அந்த அமிழ்த்தல் முறையை சுத்தமாக ஒதுக்கிட்டு இந்த துருத்துதல் முறையை தான் இப்போ எல்லா ஃபேக்ட்ரிலையும், எலக்ட்ராடு தயாரிக்கிற அத்தனை ஃபேக்ட்ரிலையும் இந்த துருத்துதல் முறையில் தான் ஃப்ளெக்ஸு பூச்சி பூசுகிறாங்க. சரியா. அதாவது ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷின் மாதிரி அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ராடு கம்பியெல்லாம் ஊட்டம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஃப்ளெக்ஸு பூச்சி பூசி வந்துடும். அதுவும் ஈவனாக ஒரே மாதிரி ஃபினிஷிங்கில் அழகாக பூசி வந்துடும். கரெக்டாக இருக்கும் பூச்சி. சரியா. அதுக்காண்டி தான் அது இ எனும் எழுத்து என்ன குறிக்கிறதுன்னு புரிஞ்சுதா. அது ஒரு மேனுவல் எலக்ட்ராடுக்கான பூச்சி பூசப்பட்ட எலக்ட்ராடு, அதுவும் துருத்து முறையில் பூசப்பட்ட எலக்ட்ராடு என்பதை இ எனும் எழுத்து நமக்கு சொல்லுது. சரி, பி எனும் எழுத்து என்ன வகையான ஃப்ளெக்ஸு பூச்சி. சரியா, ஃப்ளெக்ஸு பூச்சி பூசியிருக்கு, அது என்ன வகைன்னு தெரியணும்ல. அதோட வகையை தான் எது சொல்லுது, 2வது இடத்துல வர்ற இந்த பி எனும் எழுத்து நமக்கு சொல்லுது. இந்த இடத்துல வேறு என்னென்ன எழுத்து வரலான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. என்னென்ன எழுத்து பார்த்தோம், ஏபி, சி, ஆர், ஆர்ஆர், எஸ், இந்த எழுத்தெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இப்போ இந்த பிக்கான இது மட்டும் போட்டிருக்கு. அதாவது ஃப்ளெக்ஸோட வகையை மட்டும் தான் இது நமக்கு சொல்லும். அதுதான் இங்கே காட்டியிருக்கேன். நல்லா பாருங்கள். டைப் ஆஃப் கவரிங், இந்த ஃப்ளெக்ஸு எந்த வகையை சேர்ந்த ஃப்ளெக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும். சரியா. ஓகே, அவ்வளோதான், போதும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் இந்த 2 நம்பரும் சேர்ந்து, அதாவது இபிக்கு அடுத்து வரக்கூடிய 2 எண்ணும் சேர்ந்து என்ன பொருள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழு வலிமை. தனித்தனியாக என்ன பொருள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எனும் எண்ணு வந்து
5 எனும் என்ன எழுத்து எதை குறிக்கும்? பாருங்கள், திருப்பி அட்டவணை பாருங்கள். 5 எனும் எண் அதிகபட்ச இழு வலிமை, நெகிழல் வலிமை, இது ரெண்டுமே என்ன பண்ணும்? இந்த 5 என்ற நம்பர் குறிக்கும். சரியா? ஓகே. இப்போ 4 என்ற எண்ணை எதை குறிக்கும்? இம்பேக்டு. சரியா? நீட்டிப்பு வலிமையும் மோதுதல் வலிமை, நீட்டிப்பு வலிமை, இது ரெண்டுத்தையும் குறிக்கும். நீட்டிப்பு எவ்வளோ தூரம் அது வெப்பத்தினால நீளும், அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் வெளிப்பக்கத்துலேருந்து கொடுக்குற இம்பேக்டை தாங்கும். சரியா? அதாவது மோதுதல் வலிமை அதுக்கு எவ்வளோ உண்டு. சரியா? இந்த எலக்ட்ராடை உபயோகப்படுத்தி ஒரு வீடு அடிச்சிங்கன்னா அதுக்கு மோதுதல் வலிமை எவ்வளோ இருக்கும். வெளிப்புறத்துலேருந்து எந்த தாக்கமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ தூரம் தாங்க வல்லது அப்படின்றத நமக்கு காட்டும். அதோட வலிமையை தான் காட்டுது. சரியா? இழு வலிமை, இந்த 2 எண்ணும் சேர்ந்து இழு வலிமைன்றதை நம்ம காட்டுது. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்கள், 4வது இடத்தில், அதாவது 5வது இடத்தில். சரியா? எலக்ட்ராடு கோடிங்கில் 5வது இடத்தில் வரக்கூடிய எண் 2 என்ற எண் எதை குறிக்கும் அப்படின்னு பாருங்கள். க்ரீன் கலரில் காட்டியிருக்க பாருங்கள். எலக்ட்ராடு எந்த நிலையில் உபயோகப்படுத்துறதுக்கு வேண்டிய, அதாவது எந்த நிலைன்னு 4 வகையான நிலைகள் இருக்குது. சரியா? ஃப்ளாட்டு, ஹரிசாண்டலு, வெர்டிக்கலு, ஓவர் ஹெட்டு, இந்த 4 பொசிஷனில் யூஸ் பண்ணலாம் இல்லையா எலக்ட்ராடை. அதாவது இந்த கோடிங்கில் உள்ள எலக்ட்ராடு எந்த பொசிஷனுக்கு மட்டும் ஏற்றுறதுன்னு சொல்லி இந்த பர்டிகுலராக 5வது இடத்துல வரக்கூடிய எண்ணானது நமக்கு சொல்லும். சரியா? இந்த இடத்துல 5வது நம்பராக எது வந்திருக்கு? 2 வந்திருக்குது. 2 எந்த நிலையில் வேலை செய்யும்? நெடுக்கு கீழ்நோக்கிய நிலை தவிர எல்லா நிலைகளிலும் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரியா? அதே மாதிரி இந்த 2ன்ற இடத்துல வேறு என்னென்ன நம்பர்லாம் வரலாம் அதையும் நம்ம பார்த்தோம். பின்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, வாங்க இப்போ எலக்ட்ராடு கோடிங்கில் 6வது இடத்துல வரக்கூடிய எண் H1க்கு முன்பாக வரக்கூடிய எண் எதை குறிக்கும்? அந்த இடத்தில் வேறு என்னென்ன எண்கள் வரலாம் என்பது முன்பு உங்களுக்கு காட்டப்பட்டது. இப்போது அந்த இடத்தில் வரக்கூடிய எண் பர்டிகுலராக என்னத்தை மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ராடை மிஷினோட எந்த முனையில் இணைக்கணும். அதாவது எலக்ட்ராடை கொண்டு போய் டேரெக்டாக நீங்கள் போய் இணைச்சிட போகிறதில்ல. எலக்ட்ராடு ஹோல்டரில் எலக்ட்ராடை மாட்டி அந்த எலக்ட்ராடு ஹோல்டரோட ஒயரை கொண்டு போய் எந்த முனையில் இணைச்சி அந்த வெல்டிங்கை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த 6வது இடத்துல வரக்கூடிய நம்பர், அதாவது H1க்கு முன்பாக வரக்கூடிய எண் தான் உங்களுக்கு காட்டும். இந்த பர்டிகுலர் எலக்ட்ராடை இந்த கோடிங்கில் இந்த 6வது இடத்துல உள்ள எண்ணை வச்சு தான் என்ன பண்ணணும்? எலக்ட்ராடை ப்ளஸில் மாட்டணுமா மைனஸில் மாட்டணுமான்றதே நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அட்டவணையை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். சரியா? அந்த அட்டவணையை மனப்பாடம் பண்ணுற வரைக்கும், அது உங்களுக்கு பழகி போகிற வரைக்கும், பழகி போயிடுச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல என்ன நம்பர் வந்ததுன்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ளஸில் மாட்டணுமா மைனஸில் மாட்டணுமான்னு. அதை பழக்கப்படுத்தணும். அது ஒன்று தான் முக்கியம். சரியா? சரி, வாங்க. இந்த எலக்ட்ராடு கோடிங்கோட 2ஆம் பாகத்தில் முதல் எழுத்தான H1. சரியா? புரியுதா? இந்த எலக்ட்ராடு கோடிங்கை 2 பாகமாக பிரிக்கிறோம். முதல் பாகம் EB5426 வரைக்கும் தான். H1JX அப்படின்றது என்னது? 2ஆம் பாகம், ஏற்கனவே பார்த்தோம். சரியா? அடிஷ்னல் கோடிங். அடிஷ்னல் கோடிங்கில் வரக்கூடிய முதல் எழுத்தான H1 எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கண்ட்ரோல்டு. எவ்வளோ தூரம் வெளிக்காற்றுல உள்ள ஹைட்ரஜனை, அதாவது புரியுதா? இப்போ வெல்டிங் நடைபெறும்போது அந்த வெல்டு பண்ணக்கூடிய அந்த பீடு இருக்குல்ல, வெல்டிங் பீடு, ஓகேவா? அந்த பீடில் வெளிக்காற்றுல உள்ள ஹைட்ரஜன் காற்றை எவ்வளோ தூரம் இந்த எலக்ட்ராடில் உள்ள பூச்சி கண்ட்ரோல் பண்ணுது. ஃப்ளெக்ஸு வெளிக்காற்றுல உள்ள ஹைட்ரஜனை அந்த பீடுக்குள்ளே பூர விடாமல் எவ்வளோ தூரம் தடுக்கும். சரியா? அந்த அளவு இருக்குல்ல, இவ்வளோ ஹைட்ரஜனை இது கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளோ பவர் இருக்குது. ஹைட்ரஜன் நிறைந்து உள்ள பகுதியில் கூட இந்த எலக்ட்ராடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவு ஹைட்ரஜனை இது கண்ட்ரோல் பண்ணும். அந்த வல்லமை உடையது இந்த எலக்ட்ராடு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டும். சரியா? இந்த H1, H2, H3ன்னு 3 விதமாக பிரிக்கிறாங்க. சரியா? H1ன்னா கொஞ்சம் லைட்டாக ஹைட்ரஜனை கண்ட்ரோல் பண்ணும். H2ன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக. H3ன்னா ஃபுல்லாக அளவு பண்ணவே பண்ணாது. ஹைட்ரஜனும் உள்ளே பூரவே முடியாது அந்த வீடுக்குள்ளே. சரியா? அந்தளவுக்கு என்ன பண்ணும்? பவர்ஃபுல்லாக தடுக்கும். ஹைட்ரஜன் கண்ட்ரோல்டு எலக்ட்ராடு. புரியுதா? அதாவது
நம்ம அடிக்கிற பீடுக்குள்ளே வளிமண்டலத்தில் உள்ள ஹைட்ரஜன் காற்று உள்ளே பூந்துடக்கூடாது. பூந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ப்ளோ ஹோல்ஸுன்றது ஏற்படும். சரியா? கிராக் வரலாம். இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ராட்லேயே ஹைட்ரஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெட்டீரியலை சேர்த்து ஃப்ளெக்ஸை உருவாக்குறாங்க. அந்த ஃப்ளெக்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, துருத்துதல் முறையில் நமக்கு பூசி தர்றாங்க. நம்ம எலக்ட்ராடை உபயோகப்படுத்தும் போது இந்த ஹைட்ரஜன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சேர்மம் அந்த ஃப்ளெக்ஸில் இருக்கிறதுனால, சரியா, எலக்ட்ராடு எரியும் போது வளிமண்டலத்தில் உள்ள காற்றை நம்ம வீடுக்குள்ளே விடாமல் இது எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றத இந்த H1 குறிக்கும். இந்த இடத்துல வேறு என்னென்ன நம்பர் வரலாம்? H1 வரலாம், H2 வரலாம், H3 வரலாம். இந்த 3 தான் வரலாம். சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது ஜே. மஞ்சள் நிறத்தில் உங்கள் திரையில் தோன்றும் ஜே எனும் எழுத்து. இந்த இடத்தில் வேறு என்னென்ன எழுத்துக்கள் வரலாம் என்று பார்த்தால் JKL. சரியா? 3 எழுத்து தான் வரலாம். ஜே வரலாம், இல்லாட்டினா கே வரலாம், இல்லாட்டினா எல் வரலாம். சரியா? அப்படி வந்துச்சுன்னா அது என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு மெட்டல் ரெக்கவரி. சரியா? இன்க்ரீஸ்டு மெட்டல் ரெக்கவரி, அதாவது எலக்ட்ராடின் மூலம் எவ்வளோ தூரம் மெட்டல் நமக்கு ரெக்கவரி கிடைக்கும். அதாவது இப்போ சில எலக்ட்ராடு பார்த்திங்கன்னா வெறும் கோர் ஒயர் மட்டும்தான் வச்சு உருவாக்கியிருப்பாங்க. அதாவது அந்த எலக்ட்ராட்லேருந்து கோர் ஒயர்லேருந்து கிடைக்கிற மெட்டல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ ஜேன்றதில் உள்ள ஒரு கோர் ஒயர் மட்டும்தான் இருக்கும். கேன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு மேலே பூச்சி பூசியிருக்காங்கல்ல ஃப்ளெக்ஸு, அந்த ஃப்ளெக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, அயன் பவுடரை கலந்துருப்பாங்க. என்ன மெட்டலை வெல்டு பண்ண போகிறீங்களோ அந்த மெட்டலை வெல்டு பண்ணுறதுக்கு தேவையான உலோகம், சரியா, உலோக கரைசல் எலக்ட்ராடில் உள்ள கோர் ஒயர் மூலமும் கிடைக்கும். கோர் ஒயர் மேலே பூசியிருக்கிற ஃப்ளெக்ஸில் அந்த பர்டிகுலர் உலோகத்தை அரைச்சி அந்த ஃப்ளெக்ஸோடையே சேர்த்துருப்பாங்க. அப்போ ஃப்ளெக்ஸுலேருந்தும் உங்களுக்கு உலோக மீட்பு இருக்கும். புரியுதா? உலோகம் ரெக்கவரி நிறையா மெட்டல் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரணமாக கோர் ஒயர்லேருந்து மட்டும் மெட்டல் கிடச்சிதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், வெல்டிங்கோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இதுவே ஃப்ளெக்ஸ்லேருந்து உங்களுக்கு மெட்டல் கிடச்சிதுன்னா அந்த வெல்டிங்கோட வேகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். புரியுதா? வெறும் கோர் ஒயர்லேருந்து உங்களுக்கு மெட்டல் கிடைக்கிது, அந்த எலக்ட்ராடை வச்சு பீட் அடிக்கிறீங்க, அது மெதுவாக தானே வெல்டிங் பண்ண முடியும். அப்போ அந்த கோர் ஒயர் மேலே பூசியிருக்கிற ஃப்ளெக்ஸ்லையும் அதே உலோகத்தை அரைச்சி கலந்துருந்தோம்னா அப்போ உலோகம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டு எவ்வளோ தூரம் இருக்கும், எவ்வளோ வேகத்தில் பீடு அடித்து முடிக்கலாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராவலிங் ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த எலக்ட்ராடு கோடிங்கை பார்த்து தான் உங்களோட வேகத்தையே, ட்ராவலிங் ஸ்பீடையே நீங்கள் தீர்மானிக்கலாம். எலக்ட்ராடை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நவுத்தணுன்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் எப்போ வரலாம், இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் உள்ள கடைசி எழுத்திற்கு முன்பு உள்ள எக்ஸுக்கு முன்பு உள்ள இந்த JKL இந்த எழுத்தை பயன்படுத்தி தான் உங்களது எலக்ட்ராடினது ட்ராவலிங் ஸ்பீடை நீங்கள் தீர்மானிக்கலாம். புரியுதா? ஏன்னா உலோக மீட்பு அதிகம் உள்ள எல்லை பயன்படுத்தி, சரியா, எல் எனும் எழுத்து குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது எலக்ட்ராடு கோடிங்கில் எக்ஸ் என்ற எழுத்திற்கு முன்பாக எல் எனும் எழுத்து வந்தால் அந்த எலக்ட்ராடில் பூசப்பட்டுள்ள ஃப்ளெக்ஸில் அதிகப்படியான உலோக பவுடர் கொண்டிருக்கும். அந்த ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃப்ளெக்ஸில் அதிகப்படியான உலோக பவுடர் கலந்துருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளெக்ஸு உள்ள எலக்ட்ராடை யூஸ் பண்ணிங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு மெட்டல் கிடைக்கும் வெல்டிங் பண்ணும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்றாப்புல எலக்ட்ராடை ஃபாஸ்ட்டாக மூவிங் பண்ணுறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இந்த எழுத்தை பார்த்தா தான் உங்களோட ஸ்பீடை நீங்கள் தீர்மானம் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் கடைசி எழுத்தாக வரக்கூடிய எழுத்து என்ன எழுத்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் வரலாம். சரியா? எக்ஸுன்ற எழுத்து வரலாம். எக்ஸுன்றது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி குவாலிட்டி, அதாவது இந்த எலக்ட்ராடு என்ன அளவு அந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு, சரியா, கதிர்வீச்சின் அளவு பற்றி இந்த எலக்ட்ராடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எவ்வளோ தூரம் இது. இப்போ முன்பு உள்ள வீடியோ பாகத்தில் கடைசி பாகமாக நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸை பற்றி தான் பார்த்தோம். எக்ஸுன்ற எழுத்து ரேடியோகிராஃபிக் குவாலிட்டியை பற்றி குறிக்கும். அதாவது அந்த எலக்ட்ராடை பயன்படுத்தினீங்கன்னா எவ்வளோ தூரம் அது ரேடியோ கதிர்களை வெளியிடும். சரியா? அந்த அளவை அதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த எக்ஸ் என்ற எழுத்து குறிப்பிடும். சரியா?
அந்த இடத்துல எக்ஸுன்ற இடத்துக்கு நேராக எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூக்கு ஏற்றாப்புல உங்களோட பாதுகாப்பு அணிகலன்களை நீங்கள் அணியணும். புரிஞ்சுதா? எக்ஸுன்னு இருந்தாலே அதில் வந்து ரேடியோகிராஃபி கதிர்வீச்சு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சேஃப்டி எக்யூப்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வியர் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா அதோட பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத எலக்ட்ராடில் உங்களுக்கு மறைமுகமாக சொல்லித்தான் அந்த கோடிங்கில் குறிப்பிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க எலக்ட்ராடை. அதையும் மீறி நீங்கள் சேஃப்டி கூட்ஸை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். சரியா? ஓகே, வாருங்கள் அடுத்த பக்கத்திற்கு போகலாம். சரி, இப்போது உங்கள் திரையில் தெரிவது அமெரிக்கன் வெல்டிங் கோடிங். இதுவரை நாம் பார்த்தது இந்திய வெல்டிங் கோடிங். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அமெரிக்கன் வெல்டிங் கோடிங். சரியா? சரி, ஏற்கனவே பார்த்தோம். அமெரிக்கன் வெல்டிங் கோடிங்கில் 2 வகையான கோடிங் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து 5 எண் கோடிங், இரண்டாவது 4 எண் கோடிங். சரியா? 4 எண் கோடிங்னா என்ன, 5 எண் கோடிங்னா என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். 4 எண் கோடிங்னா ஈக்கு அடுத்தாப்பில் 4 நம்பர் வரும். 5 எண் கோடிங்னா ஈக்கு அடுத்தாப்பில் 5 எண் வரும். சரி, ஓகே. ஈன்ற எண் இதுலேயும் இதை தான் குறிக்குது. சரியா? ஈன்ற எழுத்து எதை குறிக்குது? இது ஒரு கைமுறையிலான எலக்ட்ராடு, அதுவும் துருத்துதல் முறையில் பூச்சி செய்யப்பட்ட எலக்ட்ராடு என்பதை தான் குறிக்கிறது. சேம் அதே தான். இந்திய கோடிங்கில் ஈ என்ற எழுத்து எதை குறிச்சதோ, எதை சொன்னிச்சோ நமக்கு, அதே தான் இந்த ஈயும் சொல்லுது. புரியுதா? சரி, இரண்டாம் எண்ணாக வரக்கூடிய 1 எதை குறிக்கும்? அதாவது இரண்டாவதாக, அதாவது இந்த கோடிங்கில் ஈக்கு அடுத்தாற்போல் வரும் 2 எண்கள் சேர்ந்து எதை குறிக்கும்? புரியுதா? ஈக்கு அடுத்தாப்பில் வர்ற 2 எண்கள் சேர்ந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம அமெரிக்கன் வெல்டிங் கோடிங்கில் 4 எண் கோடிங் இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈக்கு அடுத்தது வர்ற 2 எண்கள் சேர்ந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதில் சொன்ன மாதிரி தான். அந்த இதில் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ஒன்று வந்து இழு வலிமை பார்த்தோம். சரியா? இழு வலிமை, நீட்டிப்பு வலிமை, அப்புறம் வந்து மோதுதல் வலிமை, இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். சரியா? நெகிழல் வலிமை, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இது குறிக்கும். இழு வலிமைன்ற ஒரே இதுதான் சென்டென்ஸ் தான் வரும். அதாவது முதல் 2 எண்கள் பதிவு செய்யப்பட்ட வெல்டு உலோகத்தின் இழு வலிமையை 1000 PSIயில் குறிக்கிறது. சரியா? அதாவது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல எந்த நம்பர் வந்தாலும், சரியா, இந்த இடத்துல இந்த 2 இடத்துல ஈக்கு அடுத்து வர்ற 2 எண்கள் சேர்ந்து எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா PSI வேல்யூ. சரியா? பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியா? பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த இழு வலிமையை தான் இந்த 2 எண் சேர்ந்து குறிக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த எலக்ட்ராடு கோடிங்கை பாருங்கள். சிவப்பு கலரில் காட்டப்பட்டுள்ள ஈக்கு அடுத்து என்ன நம்பர் போட்டிருக்கு? 2 எண் 60 போட்டிருக்கு. இதை சேர்த்தே படிங்க, 60ன்னே படிங்க. சரியா? இப்போ இந்த 60ஓட என்ன பண்ணணும்? 60 × 1000ன்னு பெருக்கிக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 60ல் உள்ள 1 0 ப்ளஸ்ஸு 1000ல் உள்ள 3 0 சேர்ந்துக்கும். ஆக மொத்தம் 4 0. 4 0க்கு முன்னாடி இந்த 6 போட்டால் என்ன ஆகும்? 60000 ஆகும் இல்லையா? அப்போ 60000 PSI. சரியா? 60000 இழு வலிமையை, இம்பேக்டை இந்த வெல்டு தாங்கும்னு பேர். புரியுதா? அதாவது இந்த எலக்ட்ராடை பயன்படுத்தி ஒரே ஒரு சொட்டு டாக் வச்சிங்கன்னா, அந்த டாக்கு வச்சு அந்த வெல்டு வந்து எவ்வளோ தூரம் வெயிட் தாங்கும்? 60000 PSI வேல்யூ வரைக்கும் அது தாங்கும். சரியா? 60000 PSI விசையை அந்த ஒரு ட்ராப் வெல்டு தாங்கும்னு சொல்கிறாங்க. முறையாக ட்ராப் செஞ்சிங்கன்னா மட்டும்தான். புரியுதா? முறையான வெப்பநிலை, முறையான ஆம்பியரேஜ், முறையான வோல்டேஜ் வச்சு ஒரு ட்ராப்பு வச்சிங்கன்னா அந்த ட்ராப் எவ்வளோ தூரம் தாங்கும்? 60000 PSI வரைக்கும் தாங்கும். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இந்த சிவப்பு வண்ணத்தில் காட்டப்பட்டுள்ள கோடிங்கில் முதல் எழுத்தான இ எதை குறிக்கும்? முதல் எழுத்தான இ எதை குறிக்கும்? இழு வலிமை PSI என்பதை குறிக்கும். சரியா? இந்த PSI எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்கு அடுத்து வர்ற 2 எண்ணை என்ன பண்ணணும்? 1000ஆல் பெருக்குனிங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் அந்த எலக்ட்ரானோட PSI வேல்யூ. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு கேள்வியாக வரலாம். சரியா?
இப்போ இந்த அமெரிக்கன் கோடிங்கில் வர்ற 3வது எண் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ராடுகளுக்கான வெல்டிங் நிலைகள் குறிக்குது. சரியா? இந்த எலக்ட்ராடை வச்சு எந்த நிலைக்கு மட்டும் நீங்கள் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். சரியா? இந்த 3வது எண்ணா எது வருது? 1ன்ற நம்பர் வருது. அப்போ எல்லா நிலைக்கும் இந்த எலக்ட்ராடை யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? 1ன்ற நம்பர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லா நிலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலேஜிலலாம் கொடுக்குறாங்கல்ல எலக்ட்ராடு பாக்ஸு, அந்த பாக்ஸில் உள்ள கோடிங்கை பாருங்கள். 3வது எண்ணா கண்டிப்பாக இந்த 1 தான் இருக்கும். 1ன்ற நம்பர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த எலக்ட்ராடை எல்லா பொசிஷன்லையும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ட்ரைனிங் பர்பஸுக்காக வேண்டி தான் அந்த 1ன்ற நம்பரு. சரியா? குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 3வது எண்ணாக வரக்கூடிய 1ன்ற நம்பரு கொடுத்துருந்துச்சுன்னா அது வந்து எல்லா நிலைகளையும் பயன்படுத்தலாம். அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறாங்க, சீப்பஸ்ட்டு காஸ்ட்டில் நல்லா பெஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த எலக்ட்ராடை தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. சரியா? இப்போ இந்த 1ன்ற நம்பர் எதை குறிக்கும்? எல்லா நிலையிலும் நீங்கள் இந்த எலக்ட்ராடை யூஸ் பண்ணலான்னு சொல்லி குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ன்ற நம்பர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வேறு என்னென்ன நம்பர் வரலான்னு பாருங்கள். இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது இடத்தில் வரக்கூடிய எண்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது இடத்துல 1, 2, 3 இப்படி 3 நம்பரும் வரலாம். சரியா? 1 வந்தால் என்னென்னு பார்த்துட்டோம், எல்லா நிலையிலும் பார்த்துட்டோம். 2ன்னா படுக்கை நிலை, கிடைமட்டம் நிலை. 2ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த எலக்ட்ராடை படுக்கை நிலைக்கும் ஃப்ளாட் பொசிஷனுக்கும் ஹரிசாண்டல் பொசிஷனுக்கும் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தலாம். புரியுதா? 2ன்ற நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஃப்ளாட் பொசிஷனுக்கும் ஹரிசாண்டல் பொசிஷனுக்கும் தான் அந்த எலக்ட்ராடு லாய்க்கு. ஓவர் ஹெட்டெல்லாம் அடிச்சிங்கன்னா கீழே வலிஞ்சு ஊற்றும். நீங்கள் அடிக்கிற மெட்டலு அந்த இடத்துல அந்த வெல்டு கேப்பில் போய் தேங்காது, சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேராது. சேர வேண்டிய இடத்துல சேராது. என்ன ஆகும், கீழே ஊற்றும். ஏன்னா அந்த எலக்ட்ராடுக்கு அந்த பவர் கிடையாது. 2ன்ற நம்பர் வந்துச்சுன்னா இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது இடத்துல 2ன்னு வந்துச்சுனாக்கா அது படுக்கை நிலை ஃப்ளாட் பொசிஷனுக்கும் ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தலாம். தப்பி தவறி ஓவர் ஹெட்டு பண்ணிங்கன்னா அந்த மெட்டல் கீழே ட்ராப்பு ஊற்ற தான் செய்யும். நீங்கள் ஹெல்மெட்டு அணியாமல் வெல்டிங் செஞ்சிங்கன்னா உங்களோட நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். புரியுதா? இதை வந்து சேஃப்டி பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த 3வது இடத்துல, அதாவது இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 4வது இடத்துல வரக்கூடிய எண் வந்து 2ன்னு இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ராடை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ஓவர் ஹெட்டு வெல்டிங்க்கு நீங்கள் தப்பி தவறி கூட யூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? அப்போ நீங்கள் ஹெல்மெட்டு போடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் நிலைமையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? நான் பயமுறுத்துறது சொல்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். சரியா? ஓகே. இந்த அமெரிக்கன் கோடிங்கில், அதாவது 4 எண் கோடிங்கில் கடைசி எண்ணாக வரக்கூடிய 3 என்ற எண் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு என்னென்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியும் இதில் போட்டிருக்கு. சரியா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் எண். 4ஆம் எண்ணுன்ற இடத்துல என்னென்ன நம்பர் வரலாம்? 4ஆம் எண் 0 முதல் 8 வரை பூச்சி வகையை குறிக்கின்றது. சரியா? 0லேருந்து 8 வரைக்கும் பூச்சி வகை, அதாவது இந்த எலக்ட்ராடு மேலே பூசப்பட்டிருக்கிற பூச்சி எந்த வகையை சேர்ந்தது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதில் பார்த்தோம் அந்த எலக்ட்ராடு கோடிங்கில். இப்போ பின்னு வந்துச்சுனாக்கா பேசிக்னு பார்த்தோம், சின்னு வந்துச்சுன்னா செல்லுலோசிக்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி இந்த இடத்துல 3ன்னு வந்துச்சுன்னா அது என்ன வகையான பூச்சி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், 3ன்ற இடத்துல என்ன இருக்குது, டைட்டானியம் பொட்டாசியம். சரியா? டைட்டானியம் பொட்டாசியம் பூச்சி வகையை சேர்ந்த ஒரு எலக்ட்ராடு அப்படின்றத நம்ம காட்டும். இந்த இடத்துல வேறு என்னென்ன நம்பரெல்லாம் வரலாம், 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஓகேவா? இப்போ 9 வந்துச்சுனாக்கா அது ஸ்பெஷல் டைப்பு. 9 அப்படின்ற நம்பர் இருந்துச்சுனாக்கா அபூர்வ பூச்சிக்காக விடப்பட்டுள்ள எண் இதுவாகும். இந்த எண் அபூர்வமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நம்பர் வந்துச்சுனாக்கா நார்மலாக நீங்கள் செய்கிற பிளேட் இல்லை, அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் டைப்பான மெட்டலை நீங்கள் வெல்டு போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது 9ன்னு குறிப்பிட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு பொருத்தம் இல்லாதது, நார்மல் மெட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ராடு இல்லை இது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 0லேருந்து 8 வரைக்கும் தான் நார்மல் எலக்ட்ராடு. சரியா? இந்த 9ன்ற நம்பர் வந்துச்சுன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெட்டலை வெல்டு பண்ணுறதுக்கு வேண்டி அலாட் பண்ணப்பட்ட ஒரு எலக்ட்ராடு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இது தெரியாமல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் சுப்பீரியர்கிட்ட நீங்கள் பாட்டு வாங்க வேண்டியதான். சரியா? இப்போ அமெரிக்கன் கோடிங்கை பற்றி பார்த்தாச்சு. ஓகே. அடுத்தது அமெரிக்கன் கோடிங்கில் 5 எண் கோடிங் எப்படி விரிவாக்கமாக உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள்.
5 எண் கோடிங்கை எப்படி பிரிச்செல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 நம்பர் கோடிங் எலக்ட்ராடு அமெரிக்கன் வெல்டிங் கோடிங்கில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. 4 எண் கோடிங், 5 எண் கோடிங். 4 எண் கோடிங்கை முன் பக்கத்தில் பார்த்தோம். 5 எண் கோடிங்கை இப்போ பார்க்குறீங்க. 5 எண் கோடிங்கை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஈன்ற எழுத்து மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங் என்ற எலக்ட்ராடு என்பதை நமக்கு குறிப்பிடுகிறது. சிவப்பு நிறத்தில் உள்ள ஈக்கான விளக்கம் சிவப்பு நிறத்திலேயே காட்டப்பட்டுள்ளது பாருங்கள். ஈ என்ற எழுத்து எதை குறிக்கும்? மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங் எலக்ட்ராடு என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஈ எனும் எழுத்திற்கு அடுத்து வரக்கூடிய 3 எண்கள் சேர்ந்து எதை குறிப்பிடும் என்றால் இழு வலிமை. இந்த எலக்ட்ராடினது இழு வலிமையை பற்றி நமக்கு விளக்கமாக எடுத்து கூடியது இந்த 3 எண்கள் தான். சரியா? அமெரிக்கர்கள் 5 எண் கோடிங்கை இவ்வாறு தான் பிரித்திருக்கிறார்கள். அதாவது ஈ எனும் எழுத்திற்கு அடுத்து உள்ள 3 எண்களை சேர்த்து எதனை குறிப்பிடுவார்கள்? இழு வலிமை. அதுவும் அமெரிக்கர்கள் 2 வகையான எலக்ட்ராடு கோடிங்கை உபயோகப்படுத்துகிறார்கள். அதாவது 4 எண் கோடிங், 5 எண் கோடிங். 4 எண் கோடிங்கை 4 எண் கோடிங்கில் ஈக்கு அடுத்து வர 2 எண் தான் எதை குறிக்கும்? இழு வலிமையை குறிக்கும். 5 எண் கோடிங்கில் ஈக்கு அடுத்து வர 3 எண்கள் சேர்ந்து இழு வலிமையை குறிக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் முன் உள்ள பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் ஒத்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்போ இந்த எலக்ட்ராடு 5 எண் கோடிங்கில் வர்ற 4வது இடத்துல, அதாவது 5வது இடத்துல வரக்கூடிய 1 என்ற எண். சரியா? நானே குழப்பிட்டேன். அதாவது இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் 5வது இடத்தில் வரக்கூடிய ஆரஞ்சு நிறத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள 1 என்ற எண் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையை குறிக்கும். அதே தான் முதல்ல உள்ள அதே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அதில் 2 எண்ணு சேர்ந்து இழு வலிமையை குறிக்கும். இதில் 3 எண்ணு சேர்ந்து இழு வலிமையை குறிக்கும். மற்றது எல்லாம் அப்படியே 4 எண் கோடிங்கு 5 எண் கோடிங்கு ரெண்டுமே ஒன்று தான். சரியா? அந்த இதுக்கும் பொருந்தும். நல்லா பாருங்கள், இந்த கோடிங்கில் பாருங்கள். 5 எண் கோடிங்கை வச்சு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளூ கலரில் காட்டியிருக்குல்ல, ப்ளூ கலரில் உள்ளதை பாருங்கள். இப்போ E11018 அப்படின்னு நம்பர் இருக்கா? இதில் ஈன்ற நம்பர் எதை குறிக்கும்? எலக்ட்ராடை குறிக்கும். 110 அப்படின்றது எதை குறிக்கும்? PSI வேல்யூ, அதாவது இழு வலிமையை குறிக்கும். அடுத்து அந்த E110 அதுக்கப்புறம் வரக்கூடிய 1. சரியா? அதாவது இந்த எலக்ட்ராடு 5 எண் கோடிங்கில் ப்ளூ கலரில் காட்டப்பட்டுள்ள எலக்ட்ராடு கோடிங்கில் 5வது இடத்துல வரக்கூடிய 1 என்ற எண் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ராடை எந்த நிலைக்கு பயன்படுத்தலாம். அதாவது ஃப்ளாட் பொசிஷனா, என்ன பொசிஷனு? சரியா? ஃப்ளாட் பொசிஷனா, ஹரிசாண்டல் பொசிஷனா, வெர்டிகலா, ஓவர் ஹெட்டா, எதுன்னு நமக்கு காட்டும். அந்த இடத்துல எந்த நம்பர் வரலாம்? 1, 2, 3 இப்படின்ற 3 நம்பர் மட்டும்தான் வரலாம். அதாவது 5 எண் கோடிங்கில் 5வது இடத்துல, சரியா? 5 எண் கோடிங்கில் 5வது இடத்துல வரக்கூடிய எண் எதை குறிக்கும்? எந்த நிலையில் எலக்ட்ராடை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். சரியா? ஓகே, அதில் என்னென்ன நம்பர் வரலாம்? 1, 2, 3 வரலாம். சரி, கடைசி நம்பராக இருக்கக்கூடிய 8, அந்த இடத்துல வேறு என்னென்ன நம்பர் வரலாம்? 0லேருந்து 8 வரைக்கும் வரலாம். சரியா? கடைசியாக பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 4ஆம் எண் இருக்குது. அந்த இடத்துல 4ஆம் எண் இருக்குல்ல, இதில் நமக்கு என்னது? 5 எண் கோடிங்கன்றதுனால இது 6ஆம் இடத்துல உள்ள 8. சரியா? இந்த இடத்துல தான் 8ன்றது வரும். இப்போ இந்த 8 எதை குறிக்கும்? இது என்ன வகையான பூச்சி செய்யப்பட்ட எலக்ட்ராடு? சரியா? இது மேலே பூசப்பட்டுள்ள ஃப்ளெக்ஸு என்ன வகையான ஃப்ளெக்ஸு அப்படின்றத இந்த 8ன்ற நம்பர் குறிக்கும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? நல்லா பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் காட்டியிருக்கிற 5 எண் எலக்ட்ராடு கோடிங்கை பற்றி தான் இப்போ பார்த்தோம். ஈன்றது எலக்ட்ராடு, அந்த ஈக்கு அடுத்து வரக்கூடிய 3 எண் சேர்ந்து சொல்கிறது இழு வலிமை. அப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 1 என்ற எண் இடத்துல என்னென்ன வரலாம்? 1, 2, 3ன்றது வரலாம். அது எதை குறிக்குது? நிலைகள். சரியா? எலக்ட்ராடை எந்த நிலையில் யூஸ் பண்ணலான்னு சொல்லி கடைசியாக வர்ற 8 எலக்ட்ராடு மேலே பூசியிருக்கிற பூச்சோட வகையை பற்றி நமக்கு சொல்லும். சரியா? ஓகே, இப்போ 5 எண் கோடிங்க நம்ம பார்த்தாச்சு. புரியலைன்னா திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். ஓகே, இப்போ AWS எலக்ட்ராடு கோடிங்கை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். சரியா? AWS எலக்ட்ராடு அமெரிக்கன் வெல்டிங் கோடிங் எலக்ட்ராடை ஈஸியாக அடையாளம் காண்றது, அதாவது
அந்த எலக்ட்ராடில் என்ன வகையான ஃப்ளெக்ஸு பூசியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தடை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? நல்லா புரியுதா? அமெரிக்கன் வெல்டிங் கோடிங்கில் 4 எண் கோடிங்காக இருந்தாலும் சரி, 5 எண் கோடிங்காக இருந்தாலும் சரி. ஓகேவா? இப்போ இந்த உங்கள் திரையில் காட்டியிருக்கிறது 4 எண் கோடிங் தான். ஓகேவா? இதில் என்ன வகையான ஃப்ளெக்ஸு பூசியிருக்கு அப்படின்னு சொல்லி இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கீழே பாருங்கள், செல்லுலோஸ் ஃப்ளெக்ஸு எண் 01ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்களா, செல்லுலோஸ் ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அதாவது அந்த 4 எண் கோடிங்கில் அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய 4 எண் கோடிங்கில் கடைசி நம்பராக 1ன்ற நம்பர் வந்துச்சுன்னா, சரியா, கடைசி நம்பராக 0 இல்லை 1 இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது செல்லுலோஸ் ஃப்ளெக்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லணும். புரியுதா? இப்போ அமெரிக்கன் கோடிங் 4 எண் கோடிங்கை உங்கள்கிட்ட காட்டுறாங்க, அதில் கடைசி நம்பரு 0 இல்லை 1ன்னு இருக்குது அப்படின்னா பளிச்சுன்னு நீங்கள் சொல்லணும் அது செல்லுலோசிக் ஃப்ளெக்ஸு. சரியா? செல்லுலோசிக் ஃப்ளெக்ஸு பூசப்பட்ட ஒரு செல்லுலோசிக் வகையை சேர்ந்த ஒரு ஃப்ளெக்ஸு பூசப்பட்ட ஒரு எலக்ட்ராடு அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரணும். சரியா? அதே மாதிரி ரூட்டைல் ஃப்ளெக்ஸு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 எண் கோடிங்கில் கடைசியாக 2, 3, 4, சரியா, கடைசி நம்பராக அந்த 4 எண் கோடிங்கில் கடைசி நம்பராக 2, 3, 4 இதில் இந்த 3 நம்பரில் எது வந்தாலும் அது என்னன்னு அர்த்தம்? ரூட்டைல் ஃப்ளெக்ஸ்னு அர்த்தம். சரியா? ஓகே. இப்போ அடுத்து வரக்கூடிய பேசிக் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த பேசிக் ஃப்ளெக்ஸு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ராடில் மேலே பூசப்பட்டிருக்கிற ஃப்ளெக்ஸு பேசிக் ஃப்ளெக்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா, அந்த 4 எண் கோடிங்கில் கடைசி எண்ணா 5, 6, 8 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லணும்? பேசிக் ஃப்ளெக்ஸ்னு பளிச்சுன்னு உங்களுக்கு சொல்ல வரணும். நல்லா புரிஞ்சுதா? நல்லா கேட்டுக்குங்க. அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய 4 எண் கோடிங்கில் கடைசி நம்பராக 0 அல்லது 1ன்னு வந்துச்சுனாக்கா அது செல்லுலோசிக் ஃப்ளெக்ஸு. 2, 3, 4 இப்படின்ற நம்பர் வந்துச்சுனாக்கா அது ரூட்டைல் ஃப்ளெக்ஸு வகையை சேர்ந்த ஒரு எலக்ட்ராடு அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்தது அந்த எலக்ட்ராடு கோடிங்கில், அதாவது 4 எண் கோடிங்கில் கடைசி எண்ணாக 5, 6, 8 இப்படி இந்த 3 நம்பர் வந்துச்சுனாக்கா, 3ல் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேசிக் ஃப்ளெக்ஸ் வகையை அப்படின்னு குறிக்கும். சரியா? இதை உங்களுக்கு சொல்ல தெரியணும். இதை நீங்கள் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இந்த பாடம் ரொம்ப ஈஸியானது. கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? சரி, வாங்க அடுத்தது போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ். சரியா? இப்போ நம்ம 2 டைப்பு பார்த்துட்டோம். இந்தியன் டைப்பு கோடிங் பார்த்துட்டோம், அமெரிக்கன் டைப் கோடிங் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது பிரிட்டிஷ் டைப்பு. பிரிட்டிஷில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ராடு கோடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான். இவ்வளோ பெரிய பேஜை பார்த்துட்டு பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி தான். நல்லா பாருங்கள். இந்த எலக்ட்ராடு கோடிங் என்ன போட்டிருக்கு? இந்த எலக்ட்ராடு கோடிங்கோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஈக்கு அடுத்தது 4 நம்பர் வரும், அப்புறம் ஒரு எழுத்து வரும். நல்லா பார்த்துங்க, இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. சரியா? இந்த எலக்ட்ராடு கோடிங்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஈன்ற நம்பர் வரும், அதுக்கு அடுத்தாப்பில் 4 நம்பர் வரும், அதுக்கப்புறம் ஒரு எழுத்து வரும், அப்புறம் கண்டினியூஸாக எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள்? 5 நம்பர் இருக்குது. சரியா? 5 நம்பர் வரும், கடைசியாக ஹச்ன்ற ஒரு எழுத்து இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பில் தான் பிரிட்டிஷ் கோடிங் இருக்கும். சரியா? பிரிட்டிஷ் கோடிங் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வரும், அதுக்கு அடுத்தது 4 நம்பர் வரும், அப்புறம் ஒரு எழுத்து வரும், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 5 நம்பர் வரும், அப்புறம் கடைசியாக ஹச்ன்ற எழுத்து இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு கோடிங் இருக்கும் பிரிட்டிஷ் கோடிங்கு. இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே 3 கோடிங்கை கொடுத்து இது என்னென்ன கோடிங்குன்னு சொல்லி கேட்டாக்க உங்களுக்கு சொல்ல தெரியணும். இது இந்தியன் கோடிங் இப்படி, இது அமெரிக்கன் கோடிங்கு, இது பிரிட்டிஷ் கோடிங்கு அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்ல முடியும். சரியா? இது பிரிட்டிஷ் கோடிங். சரியா? இப்போ ஈன்ற எழுத்து எதை குறிக்குது பாருங்கள், நல்லா ஆரவை பாருங்கள். ஈன்ற எழுத்து எதை குறிக்குது? இது ஒரு கைமுறையிலான எலக்ட்ராடு, மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கான எலக்ட்ராடு. சரியா? மனிதர்களாகிய நாம், சரியா, மனிதர்களாகிய நம்மளால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ராடு. சரியா? நம்ம மூலமாக நடக்கிற ஒரு ப்ராசஸில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ராடு.
சரியா? அதுவும் துருத்துதல் முறையில் ஃப்ளெக்ஸு பூசப்பட்ட ஒரு எலக்ட்ராடு அப்படின்றத ஈன்ற எழுத்து நம்ம குறிக்குது. அதே தான் முன்னாடி பார்த்தா அதே அரைச்ச மாவு தான் அரைக்கிறாங்க. ஈக்கு இது வரைக்கும் என்ன கதை சொல்லிட்டு வந்தாங்களோ அதே கதை தான் இதுக்கும். புரியுதா? ஈன்னு அது ஒரு மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கான எலக்ட்ராடு, அதாவது கை முறையிலான எலக்ட்ராடு. சரியா? சரி, ஈக்கு அடுத்து வர 51 அப்படின்ற நம்பர் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 51 வரலாம், இல்லாட்டினா 43 வரலாம். மேலே பாருங்கள், இந்த அட்டவணையை பாருங்கள், நல்லா பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த ஈக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கு? 51ன்னு போட்டிருக்கு. இந்த 51 சேர்த்து பார்க்கணும். நல்லா பாருங்கள், 51 இந்த இடத்துல இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? எலக்ட்ராடு பெயர்னு போட்டு அது கீழே இருக்குது பாருங்கள், 43 51. சரியா? இது ரெண்டும் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றது பக்கத்துலேயே கொடுத்துருக்கு. 43 53 விளக்கம். இந்த ரெண்டு இது வந்துச்சுன்னா 43 51 இது ரெண்டும் வந்துச்சுன்னாக்கா அது குழு வலிமை, குறைந்தபட்ச நெகிழல் தகைவு, இது ரெண்டையும் தான் குறிக்கும். சரியா? இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து எதை குறிக்கும்? அதாவது குழு வலிமைன்னு தப்பாக சொல்லியிருக்காங்க, அது இழு வலிமை. சரியா? அது தப்பாக போட்டிருக்கு, புக்கில் அந்த லட்சணத்தில் இருக்குது. சரி, இது தப்பாக போயிடும். புக்கில் வந்து அப்படி போட்டிருக்காங்க. இது வந்து குழு வலிமை இல்லை, இழு வலிமை. சரியா? அதை வந்து நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் குறிப்பிடுறாங்க. 430 to 580, 510 to 650. சரியா? E43 E51க்கான விளக்கம் மேலே கொடுத்துருக்கு, அந்த அட்டை நல்லா பாருங்கள். சரி, அடுத்து வரக்கூடிய 33 அப்படின்ற நம்பர் நல்லா பாருங்கள். இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் சரியா, ஈக்கு அடுத்து வரக்கூடிய 51 பற்றி பார்த்தாச்சு. அந்த இடத்துல வேறு என்ன நம்பர் வரலாம்? 43 வரலாம், அவ்வளோதான். ஒன்று 51 வரும். ஈக்கு அடுத்தது பிரிட்டிஷ் கோடிங்கில் ஈக்கு அடுத்தது 51 வரும், இல்லாட்டினா 43 வரும். சரியா? E51 இல்லாட்டினா E43 இப்படி தான் ஆரம்பிக்கும். பிரிட்டிஷ் கோடிங்கு ரெண்டு விதமாக தான் ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. பிரிட்டிஷ் கோடிங் எப்படியெல்லாம் ஆரம்பிக்கும்? E43 ஆரம்பிக்கும், இல்லாட்டினா E51 ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, சரி. இப்போ இந்த கோடிங்கில் E51க்கு பிறகு என்ன இருக்குது? 33 இருக்குது. அந்த இடத்துல 33 வந்துச்சுன்னாக்கா இந்த ரெண்டு அட்டவணையும் பாருங்கள், நல்லா பாருங்கள், தெரியுதா? சரியா? நல்லா பாருங்கள், 3 நம்பருக்கு தான் போட்டிருக்காங்க. நீட்டிப்பு, மோதுதல், இது ரெண்டுத்தையும் குறிக்கும். இந்த 3க்கு நேராகவும் பார்க்கணும். இந்த அட்டவணையில் 3 மட்டும் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த 3 நம்பர் மட்டும் இது பண்ணியிருக்கு பாருங்கள். அது வந்து எதை குறிக்குது? குறைந்தபட்ச நீட்டிப்பு. சரியா? குறைந்தபட்ச நீட்டிப்பு தான். ரெண்டுமே மோதுதல் வலிமையும் நீட்டிப்பு வலிமையையும் பற்றி குறிக்குது. எவ்வளோ தூரம் அந்த மெட்டல் நீளும் அப்படின்றத பற்றி குறிக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் மீன் பண்ணும். சரியா? இது ரெண்டும் சேர்ந்து தான் மீன் பண்ணும். ஓகே, சரி. அடுத்தது பீன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ற இடத்துல வேறு என்னென்ன எழுத்தெல்லாம் வரலாம்? அதாவது இப்போ வந்து நம்ம பார்த்தது எலக்ட்ராடு கோடிங்கில், பிரிட்டிஷ் எலக்ட்ராடு கோடிங்கில் E51 பற்றி பார்த்தாச்சு, ஈயை பற்றி தனியாக பார்த்தாச்சு. 51ன்ற இடத்துல வேறு என்ன நம்பர் வரும்னு பார்த்தாச்சு. அதாவது 43 வரலாம், இல்லாட்டினா 51 வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 33 எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது எது? பி. அதாவது இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் ஈக்கு அடுத்து வரக்கூடிய 4 எண்ணுக்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய முதல் எழுத்தானது எதை குறிக்கும்? அந்த இடத்துல வேறு என்னென்ன எழுத்தெல்லாம் வரலாம்? அதாவது இந்த பீன்ற இடத்துல வேறு என்னென்ன எழுத்தெல்லாம் வரலான்னு பாருங்கள். ஏ வரலாம், ஏஆர் வரலாம், பி வரலாம், சி வரலாம், ஓ வரலாம், ஆர் வரலாம், ஆர் வரலாம், எஸ் வரலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சைட்லேயே கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இந்த பி இருக்க இடத்துல ஏ வந்துச்சுனாக்கா ஆசிட் அயன் ஆக்சைடு அப்படின்னு அர்த்தம். ஏஆர்னா ஆசிட் ரூட்டைல், பின்னா பேசிக்கு, சின்னா செல்லோசிக். வேறு ஒன்றும் இல்லை, இது பூச்சோட டைப்பு. இந்த எலக்ட்ராடு மேலே பூசிருக்குல்ல ஃப்ளெக்ஸு, அது என்ன வகையை சேர்ந்த ஃப்ளெக்ஸு அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டும். அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த பிக்கு அடுத்து வரக்கூடிய 3 எண்கள் சேர்ந்து எதை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? புரியுதா? இந்த பிக்கு அடுத்து வரக்கூடிய 3 எண்கள் சேர்ந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்பு விழுக்காடு 10%க்கும் அருகில் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு அதாவது பவுட்ரு மிக்ஸ்டு, அயன் பவுட்ரு மிக்ஸ்டு ஃப்ளெக்ஸு. சரியா? ஃப்ளெக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எந்த மெட்டலை வெல்டு பண்ண போகிறீங்களோ அதே வகையை சேர்ந்த மெட்டலை என்ன பண்ணியிருப்பாங்க,
அரைச்சி அதை ஃப்ளெக்ஸோட கலந்து அந்த ஃப்ளெக்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரானில் பூசியிருப்பாங்க. சரியா? இப்போ ஏன்ற எழுத்து வந்துச்சுனாக்கா அதில் எவ்வளோ, அதாவது இந்த 120 160ன்னு இருக்குல்ல, இந்த 3 நம்பரு பிக்கு அடுத்து வருது பார்த்தீங்களா, இந்த 3 நம்பரு. இந்த இடத்துல வந்து எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பருக்கு நேராக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸில் எவ்வளோ அளவு அயன் பவுடர் கலந்துருக்குது, அப்போ எவ்வளோ தூரம் நமக்கு மெட்டல் மீட்பு, சரியா, உலோக மீட்பு நமக்கு கிடைக்கும், எவ்வளோ தூரம் அதிகமான மெட்டல் அந்த எலக்ட்ரான்லேருந்து நம்மளால் பெற முடியும், சரியா, அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்போ அந்த ஃப்ளெக்ஸ்லேருந்து அதிகப்படியான மெட்டல் நமக்கு கிடைக்கும். ஒரு ட்ராப்பு வைக்கும் போது அந்த கோர் ஒயர்லேருந்தும் ஃப்ளெக்ஸ்லேருந்து எவ்வளோ மெட்டல் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ணலாம், நம்மளோட ட்ராவலிங் ஸ்பீடை நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஒருவேளை அதிகப்படியான மெட்டல் அந்த எலக்ட்ராடு வெளியேற்றும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ என்ன பண்ணலாம், வெல்டிங்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஒருவேளை குறைச்ச மெட்டல் தான் அந்த எலக்ட்ராடை விட்டு வெளியாகும், குறைவான அளவில் தான் மெட்டல் வெளியாகும் அப்படின்னா அந்த எலக்ட்ராடை ஸ்லோவாக பண்ணலான்னு சொல்லி நம்ம வந்து நம்ம தீர்மானிக்கிறதுக்காண்டி அதை கொடுத்துருக்காங்க. புரியுதா? நம்ம தீர்மானிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும். சரி, அடுத்து வரக்கூடிய 2ன்ற நம்பர் எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேறு என்ன நம்பர் வரலான்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். 2ன்ற நம்பருக்கு நேராக என்ன பாருங்கள், என்ன போட்டிருக்குது, வெல்டிங் நிலை. இந்த எலக்ட்ராடை என்னென்ன பொசிஷனுக்கு பயன்படுத்தலாம், சரியா, அதாவது வெர்டிக்கல் பொசிஷனாக, ஹரிசாண்டலாக, அதாவது இப்போ ஃப்ளாட்டு, ஹரிசாண்டலு, வெர்டிக்கலு, ஓவர் ஹெட்டு, இந்த மாதிரி என்ன பொசிஷனுக்கு அந்த எலக்ட்ராடு லாய்க்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த 2ன்ற இடத்துல என்னென்ன வரும், 1 வரலாம், 2 வரலாம், 3, 4, 5, 6, 1லேருந்து 6 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் அந்த 2ன்ற இடத்துல வரலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? அப்போ அந்த இடத்துல என்ன நம்பர் வந்தால் அது என்ன பொசிஷன் கிடைக்கலான்னு சொல்லி இந்த அட்டவணையிலே காட்டியிருக்கு உங்களுக்கு. நல்லா பார்த்துக்குங்க, ஒரு வாட்டி வேணால் நிறுத்தி கூட பார்த்துக்குங்க. இதை உங்கள் புத்தகத்துலேயும் இருக்குது, அதையும் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஓகே, பார்த்துக்குங்க. இது வேணால் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, அந்த 2க்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய 0ன்ற நம்பர் எதை குறிக்குன்னு பாருங்கள். 0ன்ற நம்பர் எதை குறிக்கும், இந்த எலக்ட்ராடை உங்கள் மிஷினில் ப்ளஸில் பொருத்தணுமா மைனஸில் பொருத்தணுமா, அதாவது இந்த எலக்ட்ராடை வந்து எதில் மாட்டுவீங்க, எலக்ட்ராடை கொண்டு போய் எலக்ட்ராடை ஹோல்டரில் மாட்டுவீங்க. அந்த எலக்ட்ராடை ஹோல்டரை ஆர்க் வெல்டிங்கோட ப்ளஸ் முனையில் பொருத்தணுமா மைனஸ் முனையில் பொருத்தணுமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வர்ற நம்பர் தான் முடிவு பண்ணும். அதாவது இந்த ஹச்சுக்கு முன்னாடி வர்ற இந்த எலக்ட்ராடு கோடிங்கில் லாஸ்ட்டாக வர்ற ஒரு எழுத்துக்கு முன்னாடி, ஹச்சுன்ற எழுத்துக்கு முன்னாடி வர்ற நம்பரு எதை சொல்லுது நமக்கு, இந்த எலக்ட்ராடை ப்ளஸில் மாட்டணுமா மைனஸில் மாட்டணுமா அதை நமக்கு சொல்லும். இப்போ இந்த இடத்துல 0ன்னு இருக்குது. 0ன்னா என்னது, 0க்கு நேராக பாருங்கள், பாருங்கள் என்ன போட்டிருக்கு 0க்கு நேராக, தயாரிப்பாளரால் பரிந்துரைக்கப்பட்ட போலாரிட்டி, ஏசியில் பயன்படுத்த தகுதியற்றது. அதாவது அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் 0ன்ற நம்பர் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? 0ன்ற நம்பர் வந்துச்சுனாக்கா அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் இதில் யூஸ் பண்ணக்கூடாது, ஏசியில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு அதை பார்க்கலாம். அடுத்து கடைசியாக வர்ற ஹச்சு, ஹைட்ரஜன் கட்டுப்படுத்தப்பட்ட எலக்ட்ராடு என்பதை நமக்கு காட்டுது. சரியா? முதல்ல பார்த்தோம் நம்ம இந்தியா கோடிங்கில், இந்தியாவில் உள்ள பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ராடு கோடிங்கில் H1 அப்படின்னு வந்துச்சு அதில். சரியா? அந்த ஹச்சுன்ற எழுத்து எல்லா இடத்துலையும் ஒரே மீனிங் தான் சொல்லுது. அதாவது இது எந்த அளவுக்கு ஹைட்ரஜனை, வளிமண்டலத்தில் உள்ள ஹைட்ரஜனை எவ்வளோ தூரம் இந்த எலக்ட்ராடு எதிர்த்து போராடும், இந்த எலக்ட்ராடில் கலக்கப்பட்டிருக்கிற ஹைட்ரஜன் எதிர்ப்பு பொருட்கள் வளிமண்டல காற்றில் உள்ள ஹைட்ரஜனோட எவ்வளோ தூரம் எதிர்த்து போராடும் அப்படின்றத நமக்கு இந்த ஹச்சுன்ற எழுத்து காட்டும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ நல்லா பாருங்கள், எலக்ட்ராடு கோடிங் அப்படின்ற பாடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையான 3 நாடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய எலக்ட்ராடு கோடிங்கை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்திய நாட்டில், அமெரிக்க நாட்டில், பிரிட்டிஷ் நாட்டில் 3 கோடிங்கையும் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரியா? நல்லா 3 கோடிங்க்கான வித்தியாசத்தை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வீடியோவை நிறுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இதை வந்து இப்போ நான் காட்டின இதை பாடத்தை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், பயன்படுத்திக்கங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க வீட்டில்,
இந்த கண்டிஷன்லேயே நீங்கள் வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். சரியா? ஒரு வெல்டராக போய் நின்றுக்கிட்டு சில விஷயம் தெரியாமல் தலையை சொரிஞ்சிக்கிட்டு நின்னா அது உங்களுக்கு தான் அவமானத்தை தரும். அதனால் கொஞ்சம் படிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குங்க. இந்த நேரத்தில் வெல்டிங்கை பற்றி நீங்கள் எது கற்றுக்கிட்டாலும் அது வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி பயன்படுத்த தான் போகுது, வீணாக போகிறது இல்லை. சரியா? படிப்புன்றது எப்பயுமே வீணாக போகாது. அது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மேன்மை பெறுறதுக்கான வழியை அது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க, இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன், இந்த இடத்துல இது பயன்பட்டுச்சு, அதனால தான் இன்றைக்கி எனக்கு பேர் கிடச்சிது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் அதை உங்களால் அனுபவிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ இருக்க நேரத்தை வீணாக்காதீங்க, படிங்க, வாழ்க்கையில் மேலே வாங்க. சரியா? எட்டாத உயரத்தை நீங்கள் எட்டுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. ஓகேப்பா. I think I done it. Thank you.